வெல்கம் டு ஜெயச்சேசி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல 10 சென்டென்ஸ் பார்க்க போறோம். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ் தான், நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற சென்டென்ஸ். டிராவல் பண்ணும்போது டிராவல் ரிலேட்டடான சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், சீக்கிரம் ஆகட்டும். சோ எங்கயாவது கிளம்புறோம்னா நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல. சோ அது மாதிரி கிளம்புறதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஹரி அப் ப்ளீஸ், ஹரி அப் ப்ளீஸ். சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு யாரையா நம்ம சொல்லணும். இப்போ வீட்லயே எல்லாரும் சீக்கிரம் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படி சொல்லணும்னா ஹரி அப் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நாங்கள் வழி தவறி விட்டோம். சோ நம்ம வந்துட்டு ஒரு ஏதாவது முன்ன பின்ன தெரியாத இடத்துக்கு போயிருந்தோம்னா வழி தவறி வேற ஏதாவது இடத்துக்கு போயிடும். சோ அது மாதிரி நேரத்துல வந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், ஐயோ நாங்க வழி தவறிட்டோம், கொஞ்சம் அட்ரஸ் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யார்ட்ட கேட்போம்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, we have we have lost our way, lost our way. நாங்கள் வழி தவறிட்டோம். பயணம் நீண்டதாக உள்ளது. நாங்க இப்ப போக வேண்டிய ஜேர்னி வந்துட்டு ரொம்ப நீண்டதா இருக்குது. நாங்க போக வேண்டிய இடம் வந்துட்டு ரொம்ப தூரம் அப்படி சொல்லிட்டு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, the journey is too long. The journey is too long. நான் மதுரைக்கு போக வேண்டும். சோ இப்ப ஸ்டேஷன்ல இருக்கோம். நீங்க எங்க போகணும் அப்படின்னு சொல்லும்போது, நான் மதுரை ஸ்டேஷனுக்கு போகணும், நான் மதுரைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேபி ட்ரெயின்ல இருக்கனா அப்போ வந்துட்டு கூட இருக்கவங்க கிட்ட நம்ம பேசலாம், நான் மதுரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, I have go to மதுரை. I have go to மதுரை. ஓகேங்களா? நீ ஏன் சீக்கிரம் திரும்பி விட்டாய்? என்ன இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்துட்டா, எங்கேயோ ஊருக்கு போகணும்னு சொன்னா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு மாதிரி மேபி ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டே கேட்போம்ல, இல்ல நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட என்ன அங்க போகணும்னா நீ இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம்ல. சோ அதே எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னு பாத்தீங்கன்னா, why did நீ ஏன் சீக்கிரம் திரும்பி விட்டாய்? அதுக்கு why did you come back soon அப்படின்னு கேட்கலாம். why did you come back soon. தாங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்போசிட்ல இருக்கவங்கள வேற யார்கிட்டயோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நீங்க எங்க தங்கிருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் பாத்தீங்கன்னா, where are you staying? where are you where are you staying? where are you staying? நீங்க எங்க தங்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு where are you staying அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் டிக்கெட் வாங்கி விட்டீர்களா? சோ இப்போ வந்துட்டு எதிர்த்தாப்புல இருக்க பேசஞ்சர் கிட்ட நம்ம கேட்கலாம். சோ ஜஸ்ட் ஒரு ட்ரெயின் டிராவல் வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் வர வரைக்கும் நம்ம ஏதாவது பேச்சு கொடுப்போம்ல பக்கத்துல இருக்கவங்க கிட்ட. அவங்க கிட்ட என்ன டிக்கெட்லாம் வாங்கிட்டீங்களா, டிடிஆர் வராங்க, டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டீங்களா, செக்கிங் வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. சோ அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம் பாத்தீங்கன்னா, have you bought the ticket? have you bought the ticket? யாரோ வராங்க, செக்கிங் வராங்க, நீங்க டிக்கெட்லாம் வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு have you bought the ticket அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? நீ நடந்து செல்வாயா இல்ல ரயில் வண்டியிலா? இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வேற யார்ட்ட கேட்டீங்கன்னா, நீ எப்படி போவ அந்த இடத்துக்கு, ட்ரெயின்ல போவியா இல்ல நடந்தே போயிடலாமா உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி நான் கேட்கறேன்னா அது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்னா, will you go by foot or by train? will you go by foot or by train? சோ வந்துட்டு நீங்க நடந்து போவீங்களா இல்ல ட்ரெயின்ல போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு will you go by foot or by train அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? நான் 10:30 மணி வண்டியில் கல்கத்தா போவேன். சோ அதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணாங்க, நான் கல்கத்தாக்கு 10:30 மணி வண்டிக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாத்தீங்கன்னா, I will go to Calcutta. I will go to Calcutta by the 10:30 train. I will go to Calcutta by the 10:30 train. 10:30 ட்ரெயினுக்கு நான் கல்கத்தாக்கு போறேன். ஓகேங்களா? நாம் சேர்ந்து போவோம். வாங்க நம்ம அப்ப சேர்ந்து போலாமா அப்படி சொல்லி நம்ம கேட்கறோம்னா நம்ம சேர்ந்து போலாம் அப்படி சொல்றதுக்கு we will go together. we will go together. நாம சேர்ந்து போலாம் அப்படின்றதுக்கு we will go together. togetherனா சேர்ந்து போறது. ஓகேங்களா? சோ ஒன்ஸ் எல்லாத்தையும் ரீகால் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே பயணத்தை, அதாவது ஒரு ஜேர்னி குறிச்சதான டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ற சென்டென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சீக்கிரம் ஆகட்டும், hurry up please. நாங்கள் வழி தவறி விட்டோம், we have lost our way. பயணம் நீண்டதாக உள்ளது, the journey is too long. நான் மதுரைக்கு போக வேண்டும், I have go to மதுரை. நீ ஏன் சீக்கிரம் திரும்பி விட்டாய், why did you come back soon? தாங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள், where are you staying? நீங்கள் டிக்கெட் வாங்கி விட்டீர்களா, have you bought the ticket? நீ நடந்து செல்வாயா அல்லது ரயில் வண்டியிலா, will you go by foot or by train? நான் 10:30 மணி வண்டியில் கல்கத்தா போவேன், I will go to Calcutta by the 10:30 train. நாம் சேர்ந்து போவோம், we will go together.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம இன்னைக்கு பார்த்த சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் லைவ் வீடியோ போட்டுருக்கேன். சோ லைவ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெசி இங்கிலீஷ் கிராமர் சேனல். உங்க வீட்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்க கிராமர்ல ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னா என்னோட சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இங்கிலீஷ் கிராமர் உங்களுக்கு டீப்பா சொல்லி கொடுக்குறேன். சோ அதுக்கான வீடியோஸும் நீங்க பார்க்கலாம். சோ டென்சஸ்லாம் இப்போ போயிட்டு இருக்குது. சோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெசி எஜுகேஷன். அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், தமிழ் கட்டுரை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான எல்லா வீடியோஸும் ரைட்டிங் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. நீங்க அப்புறம் காம்படிஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்க எங்க அலைய வேண்டியதுல ஜஸ்ட் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு நான் உடனே டாபிக் இல்ல லெட்டர் ரைட்டிங் இல்லனா உங்களுக்கு ஸ்பீச் டாபிக் எதுனாலும் உங்களுக்கு உடனே போஸ்ட் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.